இந்த பெண் பிள்ளைகளிடம் எவ்வளவு கவனமாக நாம் இருக்க வேண்டும் என்ற பாடத்தை அன்றிலிருந்து கற்றுக்கொண்டவன் நான். இதை நீங்கள் கற்றுக்கணும் ஆசிரியர்கள். நீங்கள் ஆசிரியர்களுடைய அருமை பெருமைகளை எந்த மாணவர்கள் தெரிந்து கொள்கிறார்களோ, கள்ளக்குறிச்சியில் பேசுகிறேன், அதை நல்லா உணர்ந்து பேசுகிறேன், அதனால தான் இந்த பேச்சு இப்போ சொல்ல போகிறது. மாணவர்களே, உலகத்திலேயே முன்னேறியவர்களாக அறியப்பட்ட 10 பேரிடம் பேட்டி கண்டார்கள். 10 பேரில் 10 பேர்கிட்டையும் கேட்குறான், வாழ்க்கையில் உலகத்துல பெரிய ஆளாயிட்டியடா, இவ்வளோ பெரிய உயர்ந்த ஸ்தானத்தை அடைஞ்சிட்டிங்களே, உங்களுக்கு யார் ரோல் மாடல்? வைக்கப்பட்ட கேள்வி இது. 10 பேரில் 8 பேர் தன் பள்ளிக்கூடத்து ஆசிரியைகளையே ரோல் மாடலாக சொல்லியிருக்கிறார். தசரதன் தனக்கு ஆண் குழந்தை பிறந்தவுடன் துள்ளி குதித்தானாம். ராமன் பிறந்து விட்டானே என்பதற்காக அல்ல, விஸ்வாமித்திரன் என்ற ஆசிரியன் வாழுகின்ற காலத்திலே அவனிடம் படிப்பதற்கு தனக்கு ஒரு பிள்ளை பிறந்து விட்டானே என்று தசரத சக்கரவர்த்தி துள்ளி குதித்தானாம். மன்னன் 2ஆம் பிலிப் உப்பரிகையிலே நின்று தங்க காசுகளை வாரி வாரி இறைக்கிறான், கடைசி மனிதனுடைய கையிலே காசு கிடைக்கும் வரை. மன்னனுக்கு என்ன இவ்வளவு மகிழ்ச்சி, தங்க காசை வாரி இறைக்கிறானே அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. மந்திரி சொல்கிறார், அலெக்சாண்டருங்கிற ஆண் குழந்தை பிறந்திருக்கான், அதனால் தங்க காசை வாரி இறைக்கிறார்னு. ஆனால் இதை பார்த்த பிலிப் மந்திரியை அழைத்து, முட்டாள் மந்திரியே, நான் அலெக்சாண்டர் என்ற ஆண்மகன் பிறந்திருக்கிறான் என்ற காரணத்திற்காக தங்க காசுகளை வாரி இறைக்கவில்லை, அரிஸ்டாட்டில் என்ற ஆசிரியன் வாழுகின்ற காலத்திலே அவனிடம் படிக்க வைப்பதற்கு ஒரு பிள்ளை பிறந்து விட்டானே என்று தங்க காசுகளை வாரி இறைக்கிறேன்னா. இப்போ அவர் சொல்லும்போது சொன்னார் இல்லையா, சுரேஷ் பாக்யராஜெல்லாம் பேசும்போது, ஏகேடியில் படிக்க வைக்கிறதுக்கு ஒரு பிள்ளை இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு தான் இதை மாதிரி இந்த பிள்ளைகளை இங்கே படிக்க வச்சவங்களோட அப்பா அம்மாவுடைய அருமை அவர்களுக்கு தான் தெரியும். The true value of anything can be realized only in 2 occasions, before getting it and after losing it. இப்போ நடந்தது என்னன்னு பாருங்கள். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல ஆசிரியர்களுக்கு. சாக்ரட்டிஸினுடைய மாணவன் பிளேட்டோ, பிளேட்டோவினுடைய மாணவன் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் த கிரேட் அலெக்சாண்டர் who conquered the entire world. உலகத்தை ஒரு குடையின் கீழ் ஆள நினைத்து வெற்றியும் பெற்ற மகா அலெக்சாண்டரிடம் சென்று கேட்டார்கள், உலகத்தை ஜெயிச்சுட்டே எப்பட்றா? கேள்வி. அலெக்சாண்டருடைய பதில் என்ன தெரியுமா மாணவ செல்வங்களே? நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர், இந்த உலகம் என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று கூறி. 1954ஆம் வருடம் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி பாரத ரத்னா விருதுக்கு தேர்வு பெற்றிருக்கிறீர்கள், வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். அழைப்பவர் ஜனாதிபதி. அழைப்பு ஜனாதிபதி மாளிகையில் இருந்து. விருது இந்தியாவினுடைய மிகப்பெரிய விருது, பாரத ரத்னா விருது. ஒரு ஆசிரியர், அந்த ஆசிரியர் பதில் எழுதுகிறார், என்னை பாரத ரத்னா விருதுக்கு தேர்வு செய்ததற்கு நன்றி. ஜனவரி 30ஆம் தேதி என்னால் வர இயலாது. என்னிடம் படிக்கின்ற மாணவர்கள் ஆய்வுக் கட்டுரையை சமர்ப்பிக்கின்ற தேதி, அவர்கள் பரீட்சைக்கு வருகின்ற தேதி ஜனவரி 30. பாரத ரத்னா விருதை விட என்னுடைய மாணவர்களினுடைய படிப்பு முக்கியம், பரீட்சை முக்கியம் என்று எழுதியவர் பிற்காலத்திலே நோபல் பரிசு பெற்ற சர் சி.வி. ராமன் என்ற ஆசிரியர். ஒரு ஆசிரியருடைய தியாகம் என்ன என்று பாருங்கள். ஜனாதிபதி சங்கர் தயாள் தர்மா அரசுமுறை பயணமாக மஸ்கட் நாட்டிற்கு செல்லுகின்றார். மஸ்கட் மன்னன் விமான நிலையத்திற்கு வந்து விமான கதவு திறந்தவுடன் கட்டி அணைத்து வரவேற்று அழைத்து சென்று காரில் உட்கார வைத்து ஓட்டுநரை இறங்க சொல்லி அவனே ஓட்ட ஆரம்பிக்கின்றான். பத்திரிகைக்காரர்கள் போய் அமெரிக்க ஜனாதிபதி வரும்போது கூட வராத மஸ்கட் மன்னன் இந்திய துணை ஜனாதிபதி அழைப்பதற்கு ஏன் வந்திருக்கிறீர்கள் விமான நிலையத்திற்கு? இது புரோட்டோக்கால் இல்லையே. அவன் சொன்னான், நான் பூனா பல்கலைக்கழகத்திலே படிக்கும்போது ஜனாதிபதி சங்கர் தயாள் சர்மா என்னுடைய ஆசிரியர். நான் இந்த விமான நிலையத்திற்கு வந்ததற்கு காரணம் ஜனாதிபதியை வரவேற்பதற்கு மன்னனாக அல்ல, என்னுடைய ஆசிரியரை வரவேற்பதற்கு மாணவனாக வந்திருக்கிறேன் என்று. இதை பார்த்து ஜனாதிபதி சங்கர் தயாள் சர்மா நெகிழ்ந்து போய் கண்ணீர் விட்டார். ஆசிரியர் தினத்தை கொண்டாடுகிறீர்களே ஆசிரியர்கள், மாணவர்கள் எல்லோருமாக சேர்ந்து. ராதாகிருஷ்ணன் அவர்கள் மைசூர் பல்கலைக்கழகத்திலே வேலை பார்க்கின்றார். அப்போல்லாம் ப்ரமோஷன் வந்தால் கல்கட்டா ஸ்டேட்டுக்கு ப்ரமோஷன் வருது, கல்லூரி. அவரை போகக்கூடாதுன்னு எல்லோரும் மறிக்கிறாங்க. ரயில்வே நிலையத்துக்கு போகிறதுக்கு பெட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு வெளியில் வர்றாரு. குதிரை வண்டியை கூப்பிட்டு நிறுத்தி வச்சுட்டு குதிரையும் காணா, ஓட்டுறவனையும் காணா. மாணவர்கள் அதை விரட்டி விட்டாங்க, நீங்கள் போகக்கூடாதுன்னு மறிக்கிறாங்க. இப்பொழுதும் பார்த்திருப்பீர்கள் சில ஆசிரியர்களை, இந்த மாணவர்கள் தங்களுடைய பள்ளியிலிருந்து போகக்கூடாது என்றெல்லாம் எப்படி சொல்லுகிறார்கள் என்று. ஏன்?
நல்ல ஆசிரியர் யார் என்பதை மாணவர்களிடம்தான் கேட்க வேண்டும். தனக்காக உண்மையாக உழைக்கின்ற ஆசிரியர்களை சட்டென அடையாளம் கண்டுகொண்டு அவர்களுக்காக உயிரையே விடுகின்ற மாணவர்கள் இந்தியாவில் மட்டும்தான் இருக்கின்றார்கள். நான் உங்களை உயிரை விட சொல்லலை, ஆனால் அந்த ஆசிரியர்கள் அப்படி அற்புதமான ஆசிரியர்களை இந்த தமிழ்நாடு பெற்றிருக்கிறது, இன்றும் இருக்கிறார்கள். அப்போது ஜனாதிபதியாக இருந்து அவர் விடைபெறும் போது உங்களுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத நினைவு ஒன்று சொல்லுங்கன்னு சொல்லும்போது, ஜனாதிபதியாக நிகழ்ச்சி ஏதாவது சொல்லுவார்னு பார்த்தா இந்த மைசூர் பல்கலைக்கழகத்தில் அவரை உட்கார வைத்து குதிரையை கலட்டி விட்டு இந்த மாணவர்கள் வண்டியிலேயே இழுத்து சென்று 3 கிலோமீட்டர் தூரம் ரயில்வே நிலையத்தில் வந்து ஏற்றி விட்டாங்க. அதுதான் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வு என்று ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அன்றைய ஜனாதிபதியாக இருக்கும்போது பதிவு செய்தார். மோசமான ஆசிரியருக்கு உதாரணம் சொல்லட்டுமா? அதையும் கேட்டுங்க எல்லாரும். உலகத்தை ஜெயித்த அலெக்சாண்டர் தன்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் அழைச்சி கஜானா சாவியை கொடுத்து, உலகத்தை ஜெயிச்சது ஒன்றால் தான்யா, கஜானா திறந்துருக்கு, இந்த சாவி என்ன வேணாலும் எடுத்துக்க. அவர் சொல்கிறார், எனக்கு ஒன்றும் வேண்டாம், மாசிடோனியா பட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய நூலகத்தை கட்டணும், அதுக்குரிய பணத்தை உன்னுடைய மெய்காவலர்கிட்ட சொல்லி கொடுக்க சொல்லி, எனக்கு ஒரு பைசா கூட வேண்டான்ட்டார். இதை கேள்விப்பட்ட அவுரங்கசீப்பினுடைய ஆசிரியர் சையத் முகமது, அவர் அவுரங்கசீப்பிட்ட போய் பாருங்கள், அரிஸ்டாட்டில் கூப்பிட்டு அலெக்சாண்டர் கஜானா சாவியே கொடுத்து எது வேணாலும் எடுத்துக்கிட்டான், நான் உன்னோட ஆசிரியர், நீ எனக்கு என்ன தரப்போகிறேன்னு கேட்குறேன். அப்போ அவன் சொல்கிறான், அவன் சொன்னதை பதிவு செய்கிறேன், அவுரங்கசீப் சொன்னதை அப்படியே சொல்லுகிறேன். ஒரு நிமிஷம் யோசித்துட்டு பக்கத்தில் வாயாங்கிறான் வாத்தியார், பக்கத்தில் போகிறாரு. என் வாழ்க்கை கெட்டதுக்கு காரணமே நீ தான், ஒன்றுக்குமே உதவாத உருது மொழியை படிக்கிறதுக்கு வாழ்க்கையில் பாதியை செலவழிச்ச. அவர் சொல்கிறாரு, உன்னுடைய தற்புகழ்ச்சியை பேசியே பாதி நேரத்தை ஃபுல்லாக காலி பண்ணிட்ட. இந்த மராட்டிய சிவாஜியை கூட என்னால் ஜெயிக்க முடியல. நான் உருப்படாமல் போனதுக்கு காரணம் நீ தான். நீ என் ஆசிரியருங்கிறதுனால உனக்கு 5 நிமிஷம் டைம் தர்றேன், அதுக்கு மேலே இருந்தானா உன்னை சிறைச்சேதம் செய்து விடுவேன், தலையை துண்டாக்கி விடுவேன் என்றவுடன் பின்னங்கால் பிடரில் அடிக்க அந்த வாத்தியார் ஓடினாருங்கிறதும் சரித்திர உண்மை. இதை ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? நான் விசாரித்த வழக்கிலே ஒரு மாணவன் 11ஆம் வகுப்பு படிக்கும்போது நிறுத்தப்படுகிறான். இதை மனசில் வச்சுங்க. அப்படியே ஒரு பெரிய கொலை நடந்துருது. அந்த கொலையில் வந்து யாருன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறோம். ஒரு இளைஞன் 22 வயசு, கொலை நடந்ததுக்கு அடுத்த நாள் மொட்டை அடிச்சிருக்கான். அது ரொம்ப பெரிய கஷ்டம். இன்வெஸ்டிகேஷன் சொன்னால் அரை மணி நேரம் அவன் விட்டலாம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு, ஏன்டா இப்படி கொலைகாரனை மாறினேன், இவ்வளோ சின்ன பையனாக இருக்கே. அவன் சொன்னான், நான் திருச்சியில் உள்ள ஒரு மிகப்பெரிய பள்ளிக்கூடத்தை சொல்லி அங்கே படிக்கும்போது 100 ரூபா பணத்தை திருடிட்டேன் சார். எங்கள் அம்மா அயன் பண்ணுற வேலை பார்க்குறாங்க. என் ஃப்ரெண்ட் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தான், நான் அவனுக்கு திரும்ப வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன். எங்கள் அம்மாட்ட பணம் கேட்டேன், அவங்ககிட்ட இல்லை. இன்னொரு பையன் பணம் நிறையா வச்சுருந்தான், அதுலேருந்து ஒரு நோட்டை மட்டும் எடுத்தேன், அது ஒரு 100 ரூபா நோட்டு. அவன் பணம் குறைஞ்சதை கண்டுபிடிச்சி வாத்தியார்கிட்ட சொல்லிட்டான். வாத்தியார்கிட்ட சொன்னோன்னே வாத்தியார் குச்சி எடுத்துகிட்டு எல்லாருக்கும் முன்னால் என்னை வெளுத்து வாங்கிட்டார் சார். 10ஆவதுக்கு பெல்ட்டை கழட்டிட்டு அடிச்சிட்டாரு. நான் ரொம்ப அசிங்கப்பட்டுட்டேன். அதனால் அன்றையிலேருந்து நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறத விட்டுட்டேன். முதல்ல செயின் அறுத்தேன், அப்புறம் செல்ஃபோனை பிடுங்கினேன், இப்போ கொலைகாரனாகி நிற்கிறேன் சார் அப்படின்னு சொன்னான். இன்னொரு ஆசிரியர் இதே மாதிரி ஒருத்தனோட வாட்சை திருடிடுறான். அவன் வாட்சு காணா போச்சுன்னு சொல்கிறான். வாட்சு காணா போச்சுன்னு தெரிஞ்ச உடனே யாரும் வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு வாத்தியார். நான் வந்து இந்த இடத்துல உட்காந்துக்குவேன் வாசலில், உங்கள் எல்லோரும் கண்ணையும் கட்டிக்க, கர்ச்சிப்பு துணியெல்லாம் கொடுத்து, வெளியில் வரும்போது யார் திருண்ணியோ என் கையை நீட்டிகிட்டு இருப்பேன், என் கையை தொட்டு அந்த வாட்சை வச்சிடணும். திருடன் யாருன்னு மாணவர்களுக்கு தெரியாது, ஏன்னா உன் வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது. நீ வச்சுட்டேன்னா உன்னை விட்டுருவேன், எல்லாத்தையும் செக் பண்ணுவேன், அதுக்கப்புறம் யாரும் பையன் எடுத்துகிட்டு வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. 4ஆவதாக வந்த பையன் ஒருத்தன் வாட்சை வச்சுட்டு போயிடுறான். அதோடு நிறுத்திடுறாரு. எல்லோரும் கண்ணை திறங்கிறாரு, எல்லோரும் திறந்துடுறான். இந்தடா வாட்சுன்னு அவன்கிட்ட கொடுத்துட்றாரு. இந்த திருட்டை யார் திருண்ணானோ அவனை ஒரு வார்த்தை கூட அவர் கேட்கல. அவன் அன்றைக்கி ராத்திரி பூரா தூங்கலை. இவ்வளோ பெரிய தப்பை செஞ்சோம், எவ்வளோ அசிங்கப்படுத்திருக்கலாம் அந்த வாத்தியார், நம்மளை வந்து இப்படி பண்ணிட்டாரே, ஒரு வார்த்தை கூட கேட்காம பண்ணிட்டாரேன்னு ரொம்ப அவனுடைய மனது வந்து, இப்படி ஒரு நல்ல வாத்தியாராக இருக்காரே, வாழ்க்கையில் நம்ம வாத்தியாராக தான் ஆகணும்னு நினைக்கிறான். ஒரு 15 வருஷம் கழித்து வாத்தியாராகி அந்த ஊருக்கே வாத்தியாராக வந்தார். இந்த வாத்தியாரை பார்க்குறது இதெல்லாம் கதை இல்லைங்க, நிஜம். இந்த வாத்தியாரை பார்க்குறதுக்காக போகிறான். அவர் ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் இருக்கார். அவர்கிட்ட போய், என்ன உங்களுக்கு தெரியுதா சார் அப்படின்னு கேட்குறான். தெரியலையப்பா அப்படிங்கிறார். சார் ஒரு தடவை வாட்ச், ஆமாம் வாட்ச் காணா போச்சு, அதை திருடினது நான் தான் சார். எனக்கு தெரியாதாடா. என்ன சார் நீங்கள் தானே சார் வாட்சை உங்கள் கையில் தானே சார் நான் கொடுத்தேன். அவர் சொன்னார், மாணவர்களை மட்டும் கண்ணை கட்டிக்க சொல்லப்பா, அந்த வாட்சை வாங்கிறதுக்கு கையை நீட்டும் போது என் கண்ணையும் நான் கட்டிக்கிட்டு இருந்தேன்.
வச்சவன் யாருன்னு தெரியாது. ஏன் தெரியுமா? நான் உன்னை குற்றவாளின்னு பார்த்தேன்னா கடைசி வரைக்கும் குற்றவாளியாகவே பார்ப்பேன். அந்த குறை கூட உனக்கு வரக்கூடாது என்பதற்காக என் கண்ணை கட்டிக்கிட்டு தான் வாங்கினாங்க. தாயினுடைய ஆரோக்கியம்தான் குழந்தையினுடைய ஆரோக்கியம். ஆசிரியர்களுடைய ஆரோக்கியம்தான் மாணவர்களுடைய ஆரோக்கியம். ஆசிரியர்கள் மரத்தினுடைய வேர்களை போன்றவர்கள். இங்கே அமர்ந்திருக்கின்ற இந்த மாணவ மாணவிகள் அந்த மரத்திலே பூத்து குலுங்குகின்ற பூக்களை போன்றவர்கள். வேர்களின் பலத்தை பொறுத்தே பூக்களின் வசீகரம் அமையும். வேர்கள் பட்டு போனால் பூக்கள் கொட்டி போகும். பள்ளியிலே உள்ள வகுப்பறை என்பது தாயினுடைய கருவறை போன்றது. ஏன் தெரியுமா? பிள்ளைகள் வீட்டிலே பிறக்கிறார்கள், ஆனால் வகுப்பறையிலே தான் வளர்கிறார்கள் என்பதை ஆசிரியர் சமுதாயம் தயவு செய்து மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லோரும் அதை உணர்ந்து நடக்கிறீர்கள். இந்த இடத்திலே நான் சொல்ல விரும்புவது, இருளிலே தடுமாறுகின்ற இளைஞர்களினுடைய எதிர்காலத்தை ஒளிமயமாக மாற்றுவதற்கு இன்று உலகத்தில் உள்ள ஒரே நம்பிக்கை ஆசிரியர்கள் என்று அடித்து சொல்லுவேன். ஏன்? என்ன காரணம்? இந்தியாவினுடைய எதிர்காலம் வகுப்பறைகளிலே தான் தீர்மானிக்கப்படுகிறது என்று நீங்கள் சொல்லுவது உண்மையானால், அந்த வகுப்பறையிலே அந்த மாணவர்களை வடிவமைக்கின்ற மாபெரும் பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கிறது என்பதை தயவுசெய்து ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். இந்த பெற்றோர்கள் இந்த ஆசிரியர் சமுதாயத்தின் மீது அளவு கடந்த மரியாதை வைத்திருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? ஆகாயத்திற்கு அடியில் உள்ள அத்துணையும் அறிந்து வைத்திருப்பவர் நம்ம ஆசிரியர் என்ற எண்ணத்தோடு உங்களை மாணவர்களையும் பெண் பிள்ளைகளையும் உங்களிடம் ஒப்படைக்கிறார்கள். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். பகல் முழுவதும் உங்களிடம் பிள்ளைகள் இருக்கும்போது நிர்வாகத்திடம் இருக்கிறார்கள், ஆசிரியர்களிடம் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று பதற்றப்படாத பெற்றோர்கள் பள்ளி முடிந்து 10 நிமிடம் லேட்டாக வர ஆரம்பித்தா பதறி போய் வாசலில் வந்து பிள்ளையை பார்ப்பதற்காக நிற்கின்றார்களே ஏன்? அத்துணை நம்பிக்கை உங்கள் மீது வைத்திருக்கிறார்கள். ஒரு மரத்தடிக்கு கீழே உட்கார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு நடுவிலே ஒரு ஆசிரியை அமரும் போது தான் மரத்தடி கூட பள்ளிக்கூடமாக மாறுகிறது என்பதை தயவு செய்து ஒருபோதும் மறவாதீர்கள். எரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு விளக்கினால் தான் இன்னொரு விளக்கை ஏற்றி வைக்க முடியும். அந்த விளக்கானது தொடர்ந்து சுடர்விட்டு எரிய வேண்டும் என்றால் அது இடையறாத எண்ணெய் பெறுதல் வேண்டும். ஆசிரியர்கள் தொடர்ந்து படிக்க வேண்டும். ஆசிரியர்கள் தொடர்ந்து படித்தால் மட்டுமே இன்றைய சமுதாயத்தில் உள்ள மாணவர்களுக்கு அவர்களுடைய எதிர்பார்ப்பை உங்களால் பூர்த்தி செய்ய முடியும். இஃப் யூ ஆர் நாட் அப்டேட்டட், யூ ஆர் அவுடேட்டட். இது எந்த விதமான இருவேறு கருத்துக்கும் அவசியமே இல்லை. இரவு முழுவதும் தொழுகையில் ஈடுபடுவதை விட 1 மணி நேரம் கல்வி கற்பித்தல் மேலானது சொல்லுபவர் நபிகள் நாயகம். கல்வி கற்பதற்காக ஒருவன் பள்ளிக்கூடத்திற்கு சென்றால் அவன் இறைவனின் பாதையில் செல்வோன் ஆவான். ஏன்னா உங்கள்கிட்ட படிக்க வரானா சொல்கிறது நபிகள். அது மட்டுமல்ல மாணவர்களே, மாணவிகளே, கற்று கொடுப்பதனால் தான் ஆசிரியரை கற்றுக் கொடுப்பவர் என்று சொல்லுகின்றோம் என்பதை நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள், ஆசிரியர்களும் புரிந்து கொள்ளட்டும். போதிப்பவர் எல்லாம் ஆசிரியர் அல்ல. யாரிடம் கற்றுக்கொள்கிறோமோ அவர் மட்டுமே ஆசிரியர். வாடிய முகத்தை வாசிக்க தெரிந்த ஆசிரியரால் தான் வழித்துணையாக இருந்து வழிகாட்ட முடியும். கற்றுக்கொள்வதும் கற்றுக் கொடுப்பதும் தான் ஆசிரியருடைய வேலை. கற்றுக்கொள்ளுகின்ற சமுதாயம், கற்றுக் கொடுக்கின்ற சமுதாயம் மட்டுமே சிறப்படைய முடியும். ஆசிரியர் புத்தகங்களோட உண்டு உறங்க வேண்டும். அதனால தான் குறிப்பிட்டேன். நான் சொல்லும்போது நிறைய பட்டங்களை பெற்று தன்னுடைய பெயரை அலங்கரிக்கின்ற ஆசிரியர்களை விட நல்ல புத்தகங்களை படித்து தன்னுடைய மனதை அலங்கரிக்கின்ற ஆசிரியர்கள் இந்த நாட்டிற்கு தேவை. ஏன் தெரியுமா? குறிதவறாமல் இலக்கணை சென்று தாக்குகின்ற ஏவுகணைகளை உருவாக்குவதில் உங்கள் ஆசிரியர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். நெறிதவறாமல் வாழுகின்ற இளைஞர்களை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் தொடர்ந்து தோல்வியை தழுவி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய காவல்துறை அதிகாரியாகிய கருத்து. அதுவும் உங்களுடைய கையில் இருக்கிறது. உங்களுடைய சிரமம் எனக்கு தெரியும். என்ன சார், திட்டினா போச்சு, அடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, கண்டிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இப்போ போய் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே என்று அத்துணை ஆசிரியர்களும் நினைப்பது எனக்கு தெரியும். இங்கு படித்தார்கள் அல்லவா? ராஞ்சி நகரில் 100 பேரை ஒரே ராத்திரியில் கைது பண்ணி குற்றவாளிகளை எல்லாம் சமுதாயத்தில் நல்ல மனிதனை மாற்றி 1 கோடி ரூபாய் பணம் வாங்கி கொடுத்து வாழ்க்கையில் மெயின் ஸ்ட்ரீம் கொண்டு வந்தாருன்னு எல்லோரும் கை தட்டினீங்கல்ல, ஆசிரியர்கள் உட்பட. குற்றவாளிகளையே அப்படி மாற்றும்போது சார்லி சாப்ளின் சொல்லுவான், we need power only to do disruptive things. All other things can be achieved by love and affection. அன்பின் மூலமாக பிள்ளைகளிடம் உங்களால் எதையும் சாதிக்க முடியும். கண்டிப்பது வேறு, தண்டிப்பது வேறு. அதுக்காக நம்ம பிள்ளைகளை விட்டுற முடியுமா? எல்லோரும் கை தட்டுறீங்கல்ல, உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன்.
உலகத்திலேயே ஒரு ஆசிரியர் கண்டித்து ஒரு பெண்ணோ ஆணோ கெட்டுப்போனதாக உலக சரித்திரத்திலே இல்லை. ஆனால் ஆசிரியர்கள் கண்டிக்கவில்லை என்றால் என்னை போன்ற காவல்துறை அதிகாரிகளால் தண்டிக்கப்பட்ட மாணவர்களையும் மாணவிகளையும் நான் அறிவேன். பெற்றோர்கள் இருந்தால் தெரிஞ்சுக்கங்க. ஒரு வாத்தியார் ஒரு பிள்ளைய திட்டினார், கண்டிச்சார், ஒழுங்காக படிக்கலைன்னு சொன்னார்னா உடனே கொடி பிடிக்காதீங்க. அப்படிலாம் பிடிச்சிங்கன்னா பிற்காலத்தில் அந்த பிள்ளை உருப்படாமல் போனால் அது காரணம் முதல் குற்றவாளி பெற்றோர்கள் என்று அடித்து சொல்லுவேன். நீங்களும் கண்டிக்க மாட்டீங்க, ஆசிரியர்களும் கண்டிக்கக்கூடாது. கண்டிப்பது வேறு, தண்டிப்பது வேறு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அர்த்தத்தை. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களுக்காக பேச கூப்பிட்டுருந்தாங்க. வேலம்மாளில் 3000 ஆசிரியர்களுக்கு பேசினேன். ஆசிரியர்களுக்கு மட்டும் பேசும்போது இது மாதிரி சொன்னேன். பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கண்டிக்கலைன்னா பின்னால் காவல்துறை அதிகாரிகளால் தண்டிக்கப்படுவீர்கள். அடுத்த நாள் பேப்பரில் ஹெட்டிங்கில் போட்டான், ஆசிரியர்களிடம் அடி வாங்கவில்லை என்றால் காவல்துறை அதிகாரிகளிடம் லத்தியால் அடி வாங்குவீர்கள், முன்னாள் எஸ்பி பேச்சு அப்படின்னு. அன்றைக்கி 100 ஃபோன் எனக்கு. முதல்ல எடுத்து பேசினேன். எல்லாம் வாத்தியார், சார் எங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டீங்க சார், சார் அப்படின்னு எல்லாரும். அப்படின்னா அந்த ஆசிரியர்கள் எவ்வளவு ஆதங்கத்தோடு இருக்கிறார்கள். அதுவல்ல, கண்டித்தால் அதை நல்ல எண்ணத்தோடு நல்ல முறையிலே நிர்வாகம் குறை சொன்னால். இப்போ உங்கள்கிட்ட செல்ஃபோனை பற்றி சொன்னேன், செல்ஃபோன் கொண்டு வராத அப்படின்னு சொன்னால் கொண்டு வராதிங்க. எப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள், தேவையில்லாததுக்கு யூஸ் பண்ணாதீங்க. தேவையானதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா பாக்யராஜ் சொன்ன மாதிரி, தேவையில்லாததுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா நான் சொன்ன மாதிரி. இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். இதை தெரிந்து கொண்டு சொல்ல வேண்டியது ஆசிரியர்கள், மாணவர்களுக்கு சொல்ல வேண்டியது ஆசிரியர்கள் தான். மாதா பிதா குரு என்று தெய்வத்திற்கு முன்னால் ஆசிரியர்களை வைக்கின்றார்களே ஏன்? மெழுகுவர்த்தியைப் போல தன்னை உருக்கி கொண்டு உருக்குலைந்து போன ஆசிரியர்கள் இன்னும் இருக்கிறார்கள், என்னுடைய ஆசிரியர் உட்பட. இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை பதிவு செய்கின்றேன். நான் 9வது படிக்கும்போது தஞ்சை பிளேக் உயர்நிலைப் பள்ளியில் WD முத்தையான்னு ஒரு காரணத்தோடு பதிவு செய்ய ரொம்ப நெகிழ்ந்து போவீங்க. உதவி தலைமை ஆசிரியர் AW ஜார்ஜ்னு பேர். 6 அடி இருப்பார், கணக்கு வாத்தியார். கல்லுக்கும் மண்ணுக்கும் கூட கணக்கை கற்றுக் கொடுத்து விடுவார். ஆனால் என்கிட்ட தோற்று போயிட்டார். அப்படின்னா எனக்கு கணக்கு எப்படி வரும்னு பார்த்துக்குங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர், அற்புதமான மனிதர். ஒரு நாள் இதை மாதிரி நேரத்தில் இந்த இடத்துல கணக்கில் யாரெல்லாம் குறைச்ச மார்க் வாங்கினாங்களோ அவங்களாம் ஸ்பெஷல் கிளாஸ் நடக்கும். ஒரு 25 பேர் வரிசையாக நடந்து அந்த எண்டில் ஒரு மேடையில் ஒரு பெரிய கிளாஸ் இருக்கும். அவங்கெல்லாம் ப்ராக்டிக்கல் போயிடுவாங்க. அங்கே தான் அந்த ஸ்பெஷல் கிளாஸ் நடக்கும். கணக்கு வாத்தியார் நடத்துவார். அவர் பிரின்ஸிபலோட ரவுண்ட்ஸ் வந்துட்டுருக்கார். PT மாஸ்டர் அங்கே நிற்கிறார். எல்லோரும் லைனாக மணலில் கீழே கொட்டியிருக்கிற மணல் எல்லோரும் நடந்து போயிட்டுருக்கோம். நானும் இன்னொரு பையனும் காரணத்தோடு பதிவு செய்கின்றேன். அந்த லைன்லேருந்து வெளியில் ஓடுறோம். PT ஏன்டா ஓடுற, ஓடாதங்கிறார். உங்களுக்கு தெரியல, விசில் வச்சுருப்பார் கையில். அது அப்படி ஒரு சுற்றினார். ஏன்டா ஓடியாந்தன்னு. எனக்கு இந்த இடத்துல அடிபட்டுருச்சு. அடிக்காத அப்படின்னு சொல்லி அந்த வைஸ் பிரின்ஸிபல் சொல்லிக்கிட்டே வந்தார். வந்தவர் கேட்டார் PT மாஸ்டர்கிட்ட, அவனை போய் அடிக்கிறிய, அவன் காலை பார்த்தியான்னார். காலை பார்த்தா நாங்கள் ஓடின 2 பேருக்கு மட்டும் காலில் செருப்பு இல்லை. இது கதை இல்லை, நிஜம். கீழே நடந்து போகும்போது நெருப்பு சூடு, மணல் சூடு தாங்கலை, அதனால் ஓடினோம். இதை அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, PT மாஸ்டருக்கு தெரியல. சார் நான் பார்க்கல சார், சாரி சார்னார். இவர் வேறு அடிப்பார், அவர் என்ன பயங்கர கண்டிப்பானவர் அப்படின்னு. என் பக்கத்தில் சோமசுந்தரம்னு பேர். அவன் கடைசியாக கலெக்டராகி ரிட்டையர்ட் ஆனான். அவன் சொல்கிறான், டேய் இவரும் அடிப்பாரடா அப்படின்னா. அவர் என்ன சொன்னார், சாயங்காலம் ஸ்கூலுக்கு விட்டு போகும்போது என்னை ஆஃபீஸில் பாருன்னார். 2 பேரும் போகிறோம். 2 பேருக்கும் செருப்பு வாங்கி வச்சுருந்தார். என்கிட்ட கேட்டார், உன் செருப்பு எங்கன்னார். சார் எங்கள் வீட்டில் பால் கறந்து அந்த பாலை பூதலூருங்கிற ஊர்லேருந்து தஞ்சாவூருக்கு 1/2 மணி நேரம் ட்ரெயினில் ஸ்டேஷன் மாஸ்டர் வீட்டில் லைனை கிராஸ் பண்ணி போய் கொடுத்துட்டு 2 ரூபா வாங்கி அதில் தான் சார் நான் சீசன் டிக்கெட் எடுக்கணும். அங்கே கொண்டு போய் கொடுக்கறதுக்காக நான் வரும்போதே எங்கள் அம்மா பால் கறந்து கொடுக்கறதுக்கு லேட் ஆகிடுச்சு. கோட்டுக்கிட்டலாம் போட்டுருக்கணும்னு பெரிய கோடீஸ்வர குடும்பத்துலேருந்து வந்தவங்களாம் நினைக்காதீங்க. நடந்ததை அப்படியே பதிவு செய்கின்றேன். உணர்ச்சி பூர்வமாக ஸ்லிப்பர் போட்டிருப்போம். பாத்ரூம் செப்பல் தான் இப்போ ஸ்கூலுக்கு செப்பல். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் பூதலூருங்கிற கிராமத்தில் ட்ரெயினில் ஏற போகும்போது ட்ரெயினுக்கு நான் லேட்டாக வந்துட்டேன். எல்லோரும் அவசர அவசரமாக ஏறுறாங்க. விசில் அடிச்சிட்டார் கார்டு. ட்ரெயின் போக போகுது. நான் காலை வச்சு ஏறும்போது பின்னால் வந்தவன் காலை மிதித்தான். அந்த செருப்பு அருந்து போச்சு. அருந்து என்ன சொல்கிறது, பிளாட்ஃபார்முக்கும் ட்ரெயினுக்கும் இடையில விழுந்துருச்சு. இன்னொரு செருப்பையும் போட்டுட்டு வந்துட்டேன். செருப்பு அருந்துருச்சு சார், அதனால் போட்டுட்டு வந்துட்டேன். அப்படியே நெகிழ்ந்து போயிட்டார். உடனே சொன்னார், நீ NCCயில் சேர்றான்னார். என்னடா இதுக்கு என்ன, இவர் NCCயில் சேர், அங்கே ஷூ கொடுப்பான்டா, அதை நீ போட்டுக்கலாம் அப்படின்னாரு. இவர் புது செருப்பு வாங்கி கொடுத்துருக்காரு. NCCயை பற்றியே நினச்சிக்கிட்டு ஷூவை போட்டுக்கிட்டு, அவர் கொடுத்த செருப்பை போட்டுக்கிட்டு NCCயில் போய் சேர்ந்து அன்றைக்கே சேர்ந்து ஷூவையும் வாங்கிட்டு ட்ரெயினுக்கு போயிட்டேன். எங்கள் அம்மா இதெல்லாம் ஏதுறான்னு கேட்டாங்க. இந்த நடந்த நிகழ்ச்சியை சொன்னேன்.
நான் கீழே உள்ளே உழுவும் போது அந்த பால் செதறிடுச்சு. அதுக்கு திட்டுவாங்களோ அவ்வளோ கண்டிப்பு வீட்டில். நீங்களாம் இருக்கீங்களா? இப்போ சாப்பாடு கொஞ்சம் சரியாக இல்லைன்னா பிளேட்டெல்லாம் பறக்குதில்ல. அவங்க ரொம்ப உணர்ச்சி பூர்வமாகி கட்டி பிடிச்சி அவங்க அழுதுட்டாங்க. இந்த நிகழ்வு எனக்கு மனதில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கியது. இதை ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? நான் காவல்துறை அதிகாரியாக மாறிய பிறகு எஸ்பியாக வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கே எஸ்பியாக வந்தேன்னு சொன்னால, ஃபுல் யூனிஃபார்மில், காலில் ஷூ, தலையில் கேப்போட அந்த வாத்தியாரை பார்க்க போகிறேன். 6 அடி உயரத்தில் ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் உட்காந்துருக்கிறார். போன உடனே அவருக்கு யூனிஃபார்மில் என்ன அடையாளம் தெரில. கேப்பை கழட்டிட்டு அவருக்கு ஒரு சல்யூட் அடித்து, சார் நான் கலிமூர்த்தி சார்னா, கூட வந்த கான்ஸ்டபிள் வந்து சொன்னால், சார் எஸ்பி வந்திருக்காரு அப்படின்னா. பட்டுன்னு எந்திரிச்சார். டேய் நீ பூதலூரில் அப்படின்னாரு. ஆமாம் சார்ண்ணே. அப்படியே என் காலை பார்த்தாரு. காலில் பளபளன்னு ஷூ. நான் உடனே சொன்னேன், சார் உங்களை பார்க்குறதுக்கு முன்னால் எனக்கு காலுக்கு செருப்பு இல்லை, உங்களை பார்த்த பிறகு நான் காலில் இருக்கிற ஷூவை கலட்ட நேரம் இல்லை சார், அவ்வளோ பெரிய உயர் அதிகாரி ஆகிட்டேன். அத்துணைக்கும் காரணம் ஒரு ஆசிரியர். அத்துணைக்கும் காரணம் ஒரு ஆசிரியர். அதுக்கு தான் சொன்னேன், வாடிய முகத்தை பார்த்த போதெல்லாம் வாசிக்க தெரிந்த ஆசிரியரால் மட்டுமே வழித்துணையாக வந்து வழிகாட்ட முடியும் சொன்னதெல்லாம் சாதாரண வார்த்தை இல்லை, வாழ்க்கை அனுபவம். இதை புரிந்து கொண்டு வாழ வேண்டியது ஆசிரியர்கள். நல்ல ஆசிரியர்னா யார்? ஒரு ஆசிரியர் வகுப்பு, நான் சொல்லலை, அரிஸ்டாட்டில் சொல்கிறான். தயவுசெய்து தெரிந்து கொள்ளுங்கள் ஆசிரியர்கள். இவ்வளோ நல்ல கருத்தை சொல்கிறாரு, இவ்வளோ நல்லா வகுப்படுகிறாரு, கையில் பேப்பரே இல்லாமல் புத்தகத்தையே பார்க்காம வகுப்பு அப்படி பாடத்துக்கு அழகாக மனசில் பதிகிற மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு பெல்ல அடிச்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு வாத்தியார் பாடம் நடத்தினா அவர் நல்ல வாத்தியாராம். எப்படா பெல் அடிக்கும், இந்த அறுக்கிறாரு அப்படின்னு நினைக்க வச்சுட்டு அந்த வாத்தியார் நல்ல வாத்தியார் இல்லையா? இதை நான் சொல்லலைங்க, அரிஸ்டாட்டில் சொல்கிறான். நிர்வாகத்திற்கு சொல்லுகிறான், பள்ளிக்கூடத்தில் 2 மணிகள் அடிக்கின்றன, மாலையிலே மணி அடித்தவுடன் பசுவினை தேடி ஓடுகின்ற கன்றுக்குட்டிகளைப் போல கண்கொள்ளா காட்சியாக இந்த மாணவ செல்வங்களும் மாணவிகளும் வீட்டிற்கு போவதற்காக ஓடுகிறீர்கள் அல்லவா? அதை போல காலையில் பெல் அடிக்கும் போது ஆசிரியர்களை பார்க்கறதுக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க ஒடியாந்தா அதுதான் நல்ல பள்ளிக்கூடமா? எத்தனை 2